இடைத்தேர்தலை ரத்து செய்ததோடு நில்லாமல் பணம் கொடுத்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் இதை கூறியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனும் திமுகவும் பன்னீர்செல்வம் கோஷ்டியும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா பண்றாங்கன்னு ஒரு அட்வான்ஸாகவே நான் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்தேன். ஆனா தேர்தல் ஆணையம் இந்த 3 பேரும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பண்றத தடுக்க தவறிட்டு அவங்க போதுமான எஃபர்ட் எடுக்கல. சரி, இப்ப தேர்தலை ரத்து பண்ணிருக்கிறாங்க. பணப்பட்டுவாடா நடந்திருக்கு என்ற ஆதாரத்தை வச்சுதான் இவங்க இப்ப தேர்தல் ரத்து பண்ணிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆதாரத்தை வச்சு அந்த பணப்பட்டுவாடா பண்ண 3 வேட்பாளர்களையும் தகுதி நீக்கம் செய்யணும். அவங்க அடுத்து ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கிறப்போ மீண்டும் அவர்கள் போட்டியிடாதபடி தகுதி நீக்கம் செய்ய டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது பொதுவாக எங்களுடைய தேர்தல் சீர்திருத்தம் அவங்க உடனடியா கொண்டு வர முடியுமான்னு தெரியல. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் போட்டியிட்டா வேட்பாளர்கள் அந்த கட்சி சார்ந்தவங்க தேர்தலில் எந்த செலவும் பண்ணக்கூடாது. அது போல தேர்தல் ஆணையமே அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட எலக்டோரல் ரிஃபார்ம் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வருவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். இவங்க ஆரம்பத்திலிருந்தே கண்காணிச்சு சின்ன ஒரு இது வந்தாலும் அவங்களை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம், தகுதி நீக்கம் செய்வோம்ன்ற அந்த பயம் இருந்தாதான் பணப்பட்டுவாடா நிறுத்துவாங்க. அது இல்லாம இருந்தாக்கா மீண்டும் மீண்டும் ஏற்கனவே அரவக்குறிச்சி தஞ்சாவூர் ஒத்தி வச்ச பிறகும் பணப்பட்டுவாடா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆகவே அது டிஸ்குவாலிஃபை பண்ணதான் சரியான தீர்வாக. தேர்தல் ஆணைய நடவடிக்கை என்பது போதுமானது அல்ல. இது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அவங்க பட்டுவாடா பண்றது அனுமதிக்கணும், அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணும். ஆகவே பட்டுவாடா பண்ணாம தடுத்து இருக்கணும். அப்படி தடுக்க தவறிட்டாங்க. இங்க நிலை எங்கேயுமே தேர்தல் ஆணையம் ரொம்ப ஒரு ஆமை வேகத்துலதான் செயல்பட்டு இருக்கு. அது சரியானது இல்லை. பணப்பட்டோட உரிய நேரத்தை தடுத்து இருந்தாக்கா நீங்க இந்த ரத்துன்ற அந்த இதுக்கு போகாமலே உங்களுக்கு இருக்கலாம். அப்படி நடவடிக்கை தான் இது கடத்துறவங்க.